வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம், அதற்கான கல்வி நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் போன்றவற்றிற்கு அடுத்தபடியாக கல்விக்கடன் பெறுவது எப்படி என்ற கேள்விதான் பலருக்கும் எழுகிறது. கல்விக்கடன் பெற விண்ணப்பிப்பது தொடங்கி அவற்றை திருப்பி செலுத்துவது வரைக்குமான பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இதுகுறித்து பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக கல்விக்கடன் ஆலோசகர் பிரைம் பாயிண்ட் திரு ஸ்ரீனிவாசன் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். நேர்களும் மாணவர்களும் தொலைபேசி மூலமாக தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். வணக்கம் சார். கல்விக்கடனால இன்னைக்கு பல மாணவர்கள் படித்து முடித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து வரக்கூடிய தலைமுறை, தற்போது +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கடனிற்காக விண்ணப்பிப்பது எப்படி? கல்விக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கல்விக்கடனுக்கு விண்ணப்பம்னா ஒவ்வொரு வங்கியிலையும் போய் அவங்க அவங்களுக்கு தேவையான வங்கி எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அந்த வங்கியில் போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் சில ப்ராப்ளம்ஸ், சில வங்கிகள் கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்கிறதுனால இந்த தடவை வித்யாலட்சுமி போர்ட்டல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருடம் அரசாங்கத்திலே, மத்திய அரசாங்கத்தில் அது வழியாக vidyalakshmi.co.inங்கிற ஒரு போர்ட்டல் மத்திய அரசாங்கத்தினால மெயின்டைன் பண்ணுற ஒரு போர்ட்டல் அது. அந்த போர்ட்டலில் போய் அதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஒரு 3-4 பேங்க்குக்கு நம்ம சாய்ஸே கொடுக்கலாம். அதில் விண்ணப்பித்தலாம். அதில் உங்களுக்கு நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதில் ப்ராசஸிங், ஒரு வங்கி ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனை நாட்களுக்குள்ள அவர்களுக்கான கடனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது விதிமுறை இருக்கா? இருக்கு. ஏதாவது இவங்க 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வித்யாலட்சுமி போர்ட்டல் வழியாக அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா நேரடியாக வங்கிகளுக்கு, எந்த பொதுத்துறை வங்கிகள் அந்த இப்போ சர்வீஸ் ஏரியா கான்செப்ட் எல்லாம் கிடையாது. நீங்கள் இத்தனாவது வார்டு 10வது வார்டு நீங்கள் இந்த பேங்க்குக்கு தான் போங்கன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு நிர்பந்தம் கிடையாது. இவங்க வங்கியை தேர்ந்தெடுத்து இவங்க போய் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கையில் வங்கியில் வாங்கிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் அவங்க தரமாட்டேன்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை கிடையாது. IBA சைட் இருக்கு, இந்தியன் பேங்க் அசோசியேஷன் சைட் இருக்கு. IBA.org.in ஒரு இந்தியன் பேங்க் அசோசியேஷனுடைய சைட்லேயே காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே டவுன்லோட் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு உங்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கலாம். எத்தனாம் தேதி உங்க அக்னாலஜ்மெண்ட் இது சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னுட்டு விண்ணப்பத்தை, அந்த விண்ணப்பம் கொடுத்த தேதியிலேருந்து, அதாவது எல்லா விவரங்களும் கொடுத்துருக்கணும். அதுலேருந்து 15 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள அந்த வங்கியினுடைய அதிகாரிகள் அவங்களுக்கு முடிவை சொல்லணும். ஒன்று சாங்ஷன் சொல்லணும், இல்லை ரிஜெக்ஷன் சொல்லணும். பெண்டிங் விட்டுறக்கூடாது. முக்கியமாக அவங்க என்ன பண்ணணும், அட்மிஷன் ஆன பிறகு தான் அவங்க கொடுப்பாங்க. அட்மிஷன் கார்டோடு தான் சேர்த்து கொடுக்க முடியும். அப்புறம் பேன் கார்டு கேட்பாங்க, அப்புறம் ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க, ஏன்னா அது வேண்டியிருக்கும். அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், அது தாசில்தார் வழியாக தான் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும், ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்கறதுக்காக. மற்றபடி வேற ஏதாவது இருப்பிட சான்றிதழ் அது இதெல்லாம் வங்கிகள் கேட்கும்போது அதையும் சேர்த்து அது விண்ணப்பிக்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு கொடுத்தா 15 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள அந்த வங்கிகள் சாங்ஷன் பண்ணணும். கல்வி கடனுக்கான வட்டி விகிதம் என்பது எந்த மாதிரி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் கல்வி கடனுக்கான மானியம் என்பது கொடுக்கப்படுது. அந்த மானியத்தை மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கும்? இதுக்கு நீங்க வட்டி விகிதம் ஒவ்வொரு வங்கிக்கும் அவங்களே வட்டி விகிதத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்தியன் பேங்க் அசோசியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 2 விதமான ஸ்கீம் இருக்கு. ஒன்று IBA ஸ்கீம், நான் IBA ஸ்கீம்னு சொல்லுவாங்க. IBA ஸ்கீம் என்ன பண்றாங்கன்னா, IBA அவங்களே ஒரு மாடல் ஸ்கீம் போட்டு வங்கிகள் இதை நீங்க யூனிஃபார்மா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது தகுதி உள்ள மாணவர்களுக்கு தான் IBA ஸ்கீம்ல கொடுக்கும்போது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எல்லாம் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இல்லைன்னா வேற கிடைக்காது. நான் IBA ஸ்கீம்ல, இந்த IBA ஸ்கீம்ல தகுதி இல்லாதவர்களுக்கு ஆனால் கொடுக்க வேண்டும்னு பேங்க் நினைச்சாங்கன்னா அவங்க நான் IBA ஸ்கீம்ல கொடுக்கலாம். அதுக்கு அந்த செக்யூரிட்டி நார்ம்ஸ் எல்லாம் கிடையாது. அதுல வட்டி, அது அவங்க எத்தனை ஜாமீன் கொடுக்கறது, சொத்து ஜாமீனுக்கெல்லாம் இந்த கண்டிஷன் நான் IBAல கிடையாது. IBA ஸ்கீம்ல மாத்திரம்தான் அதுல இருக்கு. வட்டி விகிதம் பேஸ் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் ரேட்டுக்கு மேல 2% அந்த மாதிரி கணக்கு, ஒவ்வொரு வங்கியும் ஏதோ கணக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த IBA ஸ்கீம் பிரகாரம் அது கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் சப்சிடிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாணவர் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அதாவது நம்ம BE, BTechக்கு, MBA இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கணும். UG இல்லை PG ஏதாவது ஒன்று கோர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 4.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். 4.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் கடன் வாங்கின தேதியிலிருந்து படித்து முடித்து 1 வருஷம் அது வரல மாரட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வட்டியை அரசாங்கமே ஏற்றுக்கிறாங்க, மத்திய அரசாங்கமே ஏற்றுக்கிறாங்க. அதான் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி தள்ளுபடின்னு சொல்றது. அது
தொடர்ந்து இது குறித்த ஒரு சந்தேகத்தோட திருவண்ணாமலையிலிருந்து காசி என்ற நேர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காசி, உங்களுடைய சந்தேகம் என்ன? என் பேர் காசி, திருவண்ணாமலைங்க. சொல்லுங்க காசி. எங்க பையன் வந்து பிடெக் ஆவடி வேல்டெக் காலேஜில் சேர்த்துருக்கேன் மேடம். சரி. அவனுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரி சார். அது வந்து எங்கள் லோக்கல் பேங்க்கில் வந்து கார்பரேஷன் பேங்க்லன்னா அனாவசியமாக இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க. எதுவும் சீரான ஒரு பதில் கிடையாது எந்த பேங்க்லையும். சரி சார், நிச்சயமா நிறைய பேர் இந்த மாதிரி அலைக்கழிக்கப்படுபவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு தான் வித்யாலட்சுமி போர்ட்டல் வழியாவே இவங்க அப்ளை பண்ணிடலாம். வித்யாலட்சுமி போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இந்த அலைக்கழிப்புங்கிற பிரச்சனையே வராது. அப்படி அலைக்கழிக்கிறதா இவங்க நினைச்சாங்கன்னா அந்த ரீஜனல் மேனேஜருக்கும் சேர்மனுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அபிஷியலா உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த ரீஜனல் மேனேஜர் எங்க இருக்கிறார் அப்படின்னு அது வந்து ரீஜனல் ஒவ்வொரு வங்கியிலையும் இந்த பேங்கிங் ஹால் இருக்கு பாருங்க, அந்த பேங்கிங் ஹால்ல ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வங்கியினுடைய சேவை குறித்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கிகளை கம்பல்சரியா வைக்கணும். அது கண் பார்வையில படுற மாதிரி இருக்கும். அது அதுல போய் பார்த்தாங்கன்னா அந்த அவங்களுடைய வங்கியினுடைய மேலதிகாரியினுடைய விலாசம், அவங்களுடைய இமெயில் ஐடி, போன் நம்பர் இருக்கும். அதுக்கு மேல சேர்மன், ரிசர்வ் பேங்க் வரல அதுல எழுதியிருப்பாங்க. அதை வந்து அவங்க எடுத்து அதுல இருந்து நோட் பண்ணிட்டு போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனா கூடியவரில் இப்ப வித்யாலட்சுமி போர்ட்டல் வழியாவே கொடுக்கலாம். இவர் வந்து திருவண்ணாமலை நேயர் வந்து அது மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்திருக்காரா இல்ல இன்னும் கவுன்சிலிங்கே ஆரம்பிக்கல, இப்ப அவர் எப்படி அப்ளிகேஷனே கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கும்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து அரசாங்கத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்ப கொடுக்கலாம்னா மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்க என்ன பண்ணணும்னாக்கா கவுன்சிலிங்க்கு போகணும். இவங்களுக்கு தகுதியான இவங்களுக்கு தேவைப்பட்ட கல்லூரியோ அல்லது கோர்ஸோ இவங்களுக்கு கிடைக்காமல் வேற ஒரு அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்க அந்த கவுன்சிலிங் போனதை இவங்க ரிஜெக்ட் பண்ணணும். அங்கேயே ரிஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துட்டு ரிஜெக்ஷன் லெட்டர் வாங்கிக்கணும். ஏன்னா அவங்க கவுன்சிலிங்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். அதற்கு பிறகு மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேர்ந்தாங்கன்னா அப்ப அது ஐபிஎஸ் ஸ்கீம்ல கிடைக்கும். அப்ப வந்து நீங்க ஐபிஎஸ் ஸ்கீம்ல கேட்கலாம், வட்டி சலுகை எல்லாமே கேட்கலாம். இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால நேரே போய் சேர்ந்துட்டு வங்கிகளை போய் கேட்டாங்கன்னா அலைக்கழிக்கிறாங்க. அதுனாக்கா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தான் அவங்க சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அது கொடுப்பதும் கொடுப்பாமல் இருக்கிறதும் வங்கிகளுடைய உரிமை. அதுல வந்து நம்ம தலையிட முடியாது. அது அவங்க ஸ்கீம்ல தான் கொடுக்க முடியும். அப்ப அதுக்கு வந்து செக்யூரிட்டி எல்லாம் 4 லட்சம் ரூபாய் வரல, வந்து 7.5 லட்சம் ரூபாய் வரல. இப்ப வந்து சொத்து ஜாமீனே தேவையில்லை. பெற்றோர்கள் அடுத்ததாக நாமக்கல்லில் இருந்து ராஜகோபால் என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகோபால், உங்களுடைய சந்தேகம் என்ன? சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜகோபால். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் ஏற்கனவே இப்ப நாங்க 2 லோன் வாங்கியிருக்கோம் சார். 2 பேர், என்னோட பொண்ணுக்கு 2 பேருக்கு வாங்கியிருக்கோம். ராஜகோபால், உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு எங்க கிட்ட தொலைபேசியில பேசுங்க. ராஜகோபால் தொடர்ந்து அவரிடம் பேசுவது. சொல்ல விரும்புறது என்னன்னா 2 பேருக்கு குடும்பத்துல இருக்க இன்னொருத்தருக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி தான் கேட்பாருன்னு நினைச்சேன். அதான் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாக்க ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் கிடைக்கும். அதுல வந்து நான் உங்க அண்ணனுக்கு வாங்கிட்டீங்க தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், செக்யூரிட்டி நார்ம்ஸ் இந்த டோட்டல் லிமிட்டை ஒன்னா சேர்ப்பாங்க. சப்போஸ் 7.5 லட்சம் ரூபாய் வரல பெற்றோர்களுடைய சொந்த ஜாமீன்ல இருந்தா போறோம். 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தாக்க சொத்து ஜாமீன் கேட்பாங்க. சப்போஸ் இவங்க முதல் பையனோ பெண்ணுக்கோ 3 லட்சம், ரெண்டாவதுக்கு ஒரு 3 லட்சம் வாங்கிக்கிறாங்க, 6ன்னா அவங்க தேவையில்லை. அடுத்த 3 லட்சம் ரூபாய் கேட்கறாங்கன்னா 9 லட்சம் ஆகுது. அப்ப சொத்து ஜாமீன் கேட்பாங்க. திருப்ப செலுத்த வேண்டிய கால நிர்ணயம் என்பது என்ன? அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் அப்படின்ற வேறுபாடு இந்த விகிதத்தில் ஏதாவது மாறுபடுமா? வட்டி விகிதத்தில் சில வங்கிகளில் வந்து சலுகை தராங்க. பெண்களுக்கான ஒரு கவர்மெண்ட்டே வந்து பெண்கள் வந்து அதிகமாக படிக்கணுங்கிறதுக்காக சின்ன 1% வட்டி சலுகை கொடுக்குறாங்க. அது சில வங்கிகள் எல்லாம் இருக்குது. அது அந்த வங்கிகளுடைய இஷ்டத்தை பொறுத்தது. ரீபேமெண்ட் வந்து நம்ம படித்து முடித்து 1 வருஷம் வரலாம் மாரட்டோரியம் பீரியட். அந்த மாரட்டோரியம் பீரியடுக்கு பிறகு அப்போ 15 ஆண்டு காலத்தில் ரீபேமெண்ட் பண்ண முடியும். 15 வருஷம். இப்போ வங்கிகள் வந்து எனக்கு 3 வருஷத்துல கொடுங்க 4 வருஷத்துல கொடுங்கன்னு நெருக்கினாங்கன்னா மாணவர்கள் தைரியமா கேட்கலாம். எனக்கு 15 வருஷ காலத்துல கொடுக்கலாம். டெலஸ்கோபிக் ரீபேமெண்ட்னு பேருங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கரூர்ல இருந்து ஹரிஷ் என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹரிஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார். சொல்லுங்க. இந்த காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் லோன் கொடுப்பாங்களா இல்ல ஹாஸ்டல் கேண்டீன் ஃபீஸ் அந்த அதுக்கும் சேர்த்து கொடுப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. இதுல வந்து நீங்க ஐபிஎஸ் ஸ்கீம்ல வந்து 10 விதமான ஐட்டம்ஸுக்கு அவங்க
நீங்க பட்ஜெட்ல அந்த உங்க ப்ராஜெக்ட்ல சேர்க்கலாம். காலேஜ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால போகும்போதோ ஆர் மற்றபடி இந்த தனியார்கள் கல்லூரிகள் வந்து அதிகமா இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃபீஸ் மாத்திரம் தான் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்க்கலாம். இதை வந்து சில வங்கிகள் வந்து ஹாஸ்டல் சேர்க்க முடியாதுங்க, ரூல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது தவறு, ஹாஸ்டல்ல சேர்க்கலாம். அதை தவிர ஹாஸ்டல் கிடைக்கல, சில கல்லூரிகள்ல ஹாஸ்டல் கொடுக்கிறதுக்கு அகாமடேஷன் கிடைக்காது. சில மாணவர்கள் ரூம் எடுத்துட்டு வெளியில தங்குவாங்க. அதற்கான ரீசனபிள் எக்ஸ்பென்சஸும் அது வந்து பேங்க் கன்வின்ஸ் ஆகி கொடுக்க முடியும். அதுல வந்து தவறு கிடையாது. நம்ம பேசும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது டெலஸ்கோபிக் ரீபேமெண்ட் அப்படின்னு, கல்வி கடனை திரும்ப செலுத்துவதற்கான ஒரு வழிமுறை அப்படின்னு. அது என்னது? டெலஸ்கோபிக் ரீபேமெண்ட்னா என்னன்னாக்கா, இப்போ நீங்க வந்து யூனிஃபார்மா இஎம்ஐன்னு போட்டீங்கன்னா யூனிஃபார்மா மாசம் 15,000 கட்டுங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக, சப்போஸ் அந்த மாணவன் படித்து முடித்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அவருக்கு வந்து சம்பளம் 10,000 ரூபா தான் கிடைக்கிறது அப்படின்னாக்கா ஒரு 15,000 கட்ட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி 10,000னா அவர் குடும்ப செலவுகளுக்கு போக ஒரு 5,000 அவரை ஸ்பேர் பண்ண முடியும்னா அப்போ 5,000 ரூபாய் ரீபேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்போ போக அந்த பண்ணும் 5,000 வந்து ஜாஸ்தி பண்ணிட்டே போகலாம். 15 வருஷம் இருக்கிறதுனால இப்படி டெலிஸ்கோப் மாதிரி இப்படி விரிந்து போகும். அதுதான் டெலிஸ்கோபிக். இதை வந்து மாணவர்கள் டிமாண்ட் பண்ணலாம், மேனேஜர்ஸ்கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். அதனால என்ன பண்றாங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறச்சு 15,000 ரூபாய் கட்டுன்னு சொன்னாக்க மாணவர்கள் டிஃபால்ட் ஆகி அவன் என்பிஏ போயிட்டாங்கன்னா அவங்க நாளைக்கு பிரச்சனையாகும். இதில் வந்து வங்கிகள் பேர்லேயும் நிறைய தவறுகள் இருக்கு. மாணவர்கள் டிமாண்ட் பண்ணலாம், அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. இது பொதுத்துறை வங்கிகளுக்கும் பொருந்தும், தனியார் வங்கிகளுக்கும். இது வந்து ஐபிஏ ஸ்கீம்ல கொடுக்குற எல்லா லோனுக்கும் வரும். இது பொதுத்துறையா இருக்கட்டும், தனியார் துறை எதுவாக இந்தியன் பேங்க் அசோசியேஷன்ல மாடல் ஸ்கீம்ல கொடுக்குற எல்லா லோனுக்கும் வரும். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு இது பொருந்தாது. +2 முடிச்சவங்க என்ன பாடம் எது படிச்சாலும் வந்து வங்கிகளில் கடன் பெற முடியுமா, அல்லது குறிப்பிட்ட பாடங்கள் ஏதாவது தேர்ந்தெடுக்கணும்? இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் 2015க்கு பிறகு இப்போ வந்து கவர்மெண்ட்ல இன்னும் இதே ஐபிஏல ஒரு ஸ்கீமை ரிவைஸ் பண்ணாங்க. அதுல வந்து எம்ப்ளாயபிலிட்டியை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, நிறைய கோர்சஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. கோர்ஸ் ஆரம்பிச்சு பணத்தை வாங்கிட்டு மாணவர்களை ஏமாத்திடுறாங்கிறதுனால எம்ப்ளாயபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதுல அது தவிர இந்த கோர்சஸ் வந்து அப்ரூவல்டு கோர்ஸாக இருக்கணும். யூஜிசி, ஏஐசிடிசி அந்த மாதிரி இருக்கிற அப்ரூவ்டு கோர்சஸ்ல தான் போய் ஜாயின் பண்ணணும். அடுத்தது வந்து கல்லூரிகள் வந்து தரமான கல்லூரிகளில் போய் ஜாயின் பண்ணுவோம். தரமற்ற கல்லூரிகளில் வேலை வாய்ப்பே கிடைக்காத கல்லூரிகளில் போய் ஜாயின் பண்ணிட்டு லோன் கிடைக்கல அப்படின்னு வந்து நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தரமான கல்லூரிகளே தரத்தையே பிரித்து கொடுக்குறாங்க. மாணவர்கள் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறது, நல்ல தரமான கல்லூரிகளை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது முக்கியம். அதில் கல்வி கடன் பற்றி பேசுறது, இதே நேரத்தில் மாணவர்களுக்கு இன்னொரு பயனுள்ளது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ அப்படி ஸ்காலர்ஷிப் பெறணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் என்ன பண்ணணும்? இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கத்தில் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வித்யாலட்சுமி போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்ஸும் அதில் அவைலபிலிட்டி அதில் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதில் இப்போ முக்கியமாக நான் என்ன சொல்றதுன்னாக்க, ஒவ்வொரு இப்போ நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு, எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல வந்து மாணவர்களுக்கு லோன் கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காலேஜில் தெரியும், எல்லா இடத்துலையும் நெட்டில் இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுட்டு ஸ்காலர்ஷிப் எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்பில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு கடைசியாக தான் அவங்க லோனுக்கு வரணும். ஏன்னா அவங்க லோன் வந்து டெட் ஆகிடக்கூடாது, டெட்டாஸ் ஆகக்கூடாது. படித்து முடித்த உடனே அவங்களுக்கு வந்து டெட்டாஸ் ஆகிடக்கூடாது, தொந்தரவுல வரக்கூடாதுங்கிறதுக்காக மூடிய வரல ஸ்காலர்ஷிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக செந்தில்நாதன் என்ற தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். அதாவது நான் 2009 இருந்து 2013 வரைய பிஇ இன்ஜினியரிங் படிச்சப்போ வந்து எஜுகேஷன் லோன் வந்து வாங்கியிருந்தேன் சார் பேங்க்ல, ஐஓபி பேங்க்ல. சரி. ஸோ அதோட மொத்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1,62,200 ரூபாய் சம்திங் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து அவங்க 2 வருஷம் ஆச்சு நான் படிச்சு முடிச்சு. ஸோ இன்னைக்கு ரேட்ல அவங்க வந்து 2,50,000 ரூபாய் சம்திங் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். இதுக்கு எவ்வளவு வட்டி விகிதம், அந்த விவரம் கொஞ்சம் எனக்கு தெரியணும். இது வட்டி விகிதம் வந்து அந்த வங்கிகள அதிகாரிகள்ட்ட நீங்க ரைட்டிங்ல கேட்கலாம். என்ன வட்டி நீங்க போட்டீங்க அப்படிங்கறத நீங்க தைரியமா கேட்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு ரீபேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இன்னும் கொடுக்கலையா? உங்களுக்கு ஏதாவது ரீபேமெண்ட் கொடுத்துருக்காங்களா? இல்ல உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ண சொல்லி படித்து முடிச்சிட்டீங்க இல்லையா? 13ல முடிச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப 14ல இருந்து நீங்க தவணை கட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த தவணை கட்டுறதுக்கு உங்களுக்கு இஎம்ஐ போட்டு கொடுத்தாங்களா வங்கியில? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. இல்ல அப்ப நீங்க கட்டாமையே இருந்திருப்பீங்க. இப்ப ஒன்னும் கட்டவே இல்லையா நீங்க வங்கியில? பேங்க்ல உங்களுக்கு சொல்லலையா? மாசம் ஒரு 6,000 ரூபாய் வரை கட்டியிருக்கேன் சார். வட்டி கொஞ்சம் கொஞ்சமா கட்டியிருக்கேன். இல்ல உங்களுக்கு மாசம் தவணை எவ்வளவு கட்டணும்னு வங்கியில சொல்லலையா உங்களுக்கு? அந்த விவரம் எதுவும் எனக்கு சொல்லல சார். நீங்க வங்கியில போய் கேட்கலையா?
போய் கேட்டேன் சார். அவங்க தான் அதுக்கு தான் ஒவ்வொரு தடவை கேட்குறப்போ ஒவ்வொரு 3 monthsக்கு ஒரு தடவை சொல்றாங்க. இது வங்கிகள்லயே இது சில ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து மேலதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது வந்து ஓவர்டியூ இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. உங்களது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா கிளாசிஃபை பண்ணி உங்களுக்கு ஓவர்டியூ இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு மேல வட்டி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கிளைம் பண்ணிருக்காங்களான்னு வங்கியில கேளுங்க. உங்களுக்கு வந்து மானியம் கொடுத்திருக்காங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியை கிளைம் பண்ணிருக்காங்களான்னு கேளுங்க. அது கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வட்டியும் உங்களுக்கு படித்து முடித்த காலத்து வரல 4+1 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி தள்ளுபடியும் கிடைக்கும். அதில் அவங்க பண்ணியிருக்கணும். இப்போ இனிமே பண்ண முடியாது. அவங்க பண்ணியிருக்காங்களா கேளுங்க, வங்கியில் கேளுங்க, மேலதிகாரிகளுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து அடுத்ததாக சென்னையிலிருந்து திவ்யா என்ற தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திவ்யா, உங்களுடைய கேள்வி என்ன? நான் இப்போ பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சிஏ படிக்கணும்னு ஆசை. இங்கே கோச்சிங் கிளாஸ் அதுக்கு தனியாக எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பேங்க்ல லோன் தருவாங்களா இல்லை பிரைவேட் ஸ்காலர்ஷிப் அது மாதிரி நம்ம அப்ளை பண்ணி தான் வாங்கணுமா? இது சிஏக்கு வந்து அஃபிஷியலாக வந்து கொடுக்குறாங்க. சிஏ கொடுக்கலான்னா, ஆனால் இந்த ஜென்ரலாக பேங்க்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ், அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிற ரெகுலர் கோர்சஸ், ஈவன் வந்து இப்போ ஈவினிங் கோர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த மாதிரி இருக்கிறத தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் கோச்சிங் கிளாஸஸுக்கு அவங்க எஜுகேஷனல் லோன் தர மாட்டாங்க ஜென்ரலாக. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல போய் நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்தால் அது மேல் படிப்பு, அவர்களுக்கான கடன் என்ன மாதிரி? இப்போ நீங்க உள்ளூர்ல படிக்கணும், இந்தியாவுக்குள்ள படிக்கணும்னா 10 லட்சம் ரூபாய் வரல மேக்சிமம் கடன் தொகை கொடுக்குறாங்க. வெளிநாட்டு படிப்பாக கொடுக்கும்போது 20 லட்சம் ரூபாய் வரல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது சில இந்த மைனாரிட்டிஸ் அண்ட் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கேயும் ஒரு வட்டி தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக நான் வந்து காஷன் பண்ண விரும்புறது என்னென்னா, இப்போ ரொம்ப அதிகமான அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து பிலிப்பீன்ஸில் போய் படிக்கிறேன், ரஷ்யாவில் படிக்கிறேன், சைனாவில் படிக்கிறேன்ட்டு படிக்கிச்சுட்டு அப்புறம் இவங்க போய் வங்கியில் போய் எனக்கு லோன் 20 லட்சம் 20 தயவு செய்து அந்த மாதிரி படிக்கிறதுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க, எந்த வங்கியிலையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போய் எங்கள் பிலிப்பீன்ஸில் ரஷ்யாவில் சைனாவில் படிக்கக்கூடிய இந்த மெடிக்கல் கோர்சஸ் வந்து இங்கே இன்னும் அப்ரூவ் ஆகலை. அவங்க வந்து அதிகமான அளவு சிரமப்படணும். அங்கேருந்து படித்து முடிச்சு வந்தோடனே மெடிக்கல் கவுன்சிலில் பரீட்சை பாஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு 100க்கு 4 பேர் 5 பேர் தான் இதில் வந்து ரெடி ஆவாங்க. மற்றவங்களுக்கு வேலை கிடைக்காது. அவங்களுக்கு வந்து டெட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் அது எங்களுக்கும் எழுதுறாங்க. அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்க அது வங்கிகளில் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மெடிக்கல் இது. ரெண்டாவது வந்து வெளிநாட்டுகளுக்கு படிக்க போறேன்ட்டு போறவங்க வந்து அங்கே இருக்கிற தரமற்ற கல்லூரிகளில் போய் இங்கே எம்பிஏ படிக்கிறது தான் வெளிநாட்டு பள்ளியை போய் படிச்சுட்டு அவங்க 20-25 லட்சம் ரூபாய் லோனை வாங்கி சொத்தை அடமானம் வச்சு பண்ணுறாங்க. வரும்போது இங்கே வேலை கிடைக்கிறதில்ல, அங்கேயும் வேலை கிடைக்கிறதில்ல, இங்கேயும் வேலை கிடைக்கிறதில்ல. ஸோ வெளிநாடுகளுக்கு படிக்க போவதற்கு முன்னாடி நான் பல பேரை யோஜனை பண்ணிட்டு அதற்கு பிறகு மேலே படிக்க போய் அதுதான் உத்தமம். அடுத்ததாக விருதுநகரிலிருந்து வில்லியம் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வில்லியம், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் மேம், குட் ஈவினிங். சொல்லுங்க வில்லியம். நான் வந்து இப்போ 2016 தான் முடிச்சேன். சரி. பிஇ முடிச்சிட்டேன் மேம். சரி. நான் வந்து 2012 வந்து லோன் வாங்கியிருந்தேன் எஸ்பிஐல. சரி. என்னோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி அது வந்து அவங்க வந்து இப்ப நான் இந்த மந்த் வந்து லோன் வாங்குறேன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணிட்டு எனக்கு மீதி அமௌண்ட் அந்த மாதிரி தந்துட்டு இருந்தாங்க. சரி. இப்போ நான் வந்து என்னோட நெட் பேங்கிங்ல வந்து நான் அப்பப்ப செக் பண்றப்ப என்னன்னா அந்த லோன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நான் வாங்குறப்போ 2,61,000 இருந்து, பட் இப்போ வந்து 3,08,000 ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி நீங்க கிளைம் பண்ணினீங்களா? இன்கம் சர்டிபிகேட் கொடுத்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கூட எலிஜிபிலிட்டி இருந்தது நீங்க பிஏ படிக்கிறதா இருந்தாக்க? நான் கொடுத்துருந்தோம் சார். கிளைம் பண்ணாங்களா பேங்க்ல? இல்ல சார். ஏன் கிளைம் பண்ணலன்னு கேட்டீங்களா? இல்ல சார், அப்ப எங்களுக்கு அவ்வளவு தெரியாது சார். இல்ல பேங்க்ல கிளைம் பண்ணிருக்கணும். அதை நீங்க வந்து ரீஜனல் மேனேஜருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது ஏன்னா அவங்க வந்து வட்டியை வந்து உங்கள்ட்ட பிடிக்க கூடாது. நீங்க வந்து படிக்கிற காலத்துல வந்து வட்டி கட்ட சொல்லி எந்த வங்கியும் நிர்பந்தம் படுத்தக்கூடாது, பை டிஃபால்ட் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நீங்க வந்து விருப்பப்பட்டு தான் கட்டலாமே தவிர எந்த வங்கியும் டிடெக்ட் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் வந்து படித்து முடித்த பிறகுதான் வட்டியையும் அசலையும் சேர்க்க வேண்டும். அதனால அடுத்ததாக அரியலூர்ல இருந்து கோபாலன் இருக்கிறாரு, அவருடைய சந்தேகத்தையும் கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார். எங்க பாப்பாவை பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கறதுக்காக கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் காலேஜ்ல போயிட்டு பேசி அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம்மா. சரி சார். அவங்க வருஷத்துக்கு 1,10,000 சொல்லி 4 வருஷத்துக்கும் பில்லு போட்டு கொடுத்துருக்காங்கம்மா. சரி. அதை கொண்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்து எப்படி இதை கொடுத்து நீங்க பேங்க்ல லோன் கேட்டுங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவா?
இல்ல சார் அது கொடுத்துருக்காங்க அந்த இல்ல அவங்க இது மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்களா? நர்சிங் கவுன்சிலிங் இருக்க. கவுன்சிலிங் இன்னும் நான் கிடைக்கல சார். அப்படி சப்போஸ் அங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போறதா இருந்தால் மேனேஜ்மெண்ட் போறதா இருந்தா அந்த வங்கிகள் இஷ்டப்பட்டாதான் கொடுக்கலாம். இது நீங்க கவுன்சிலிங்ல போய் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க கவுன்சிலிங் வழியா மெரிட் பேஸ்டு அட்மிஷன் இருந்தா தான் ஐபிஎஸ் ஸ்கீம்ல எலிஜிபிள். மானிய தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி. நீங்க டைரக்டா போய் ஜாயின் பண்ணீங்கன்னா வங்கிகள் இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம். அதுக்கு வந்து செக்யூரிட்டி எல்லாம் கேட்பாங்க தனியா. கல்வி கடன் குறித்த பல சந்தேகங்களுக்கும் உங்களுடைய ஆலோசனைகள் வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9003074000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் பார்க்கலாம். தொலைதூர கல்வி முறையில் பயில்வது குறித்த சந்தேகங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் விளக்கம் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.